வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம கிறிஸ்டோபர் நாலன் அவர்களுடைய இயக்கத்தில் வெளிவந்துள்ள ஒடிசி அப்படிங்கிற திரைப்படத்தினுடைய விமர்சனத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த திரைப்படத்தினுடைய பிளாட் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஒடிசியஸ் அப்படிங்கிற மன்னர் ஒரு போருக்காக போகிறாரு. அப்படி போயிட்டு அவருடைய நாட்டுக்கு திரும்புகிறாரு. அப்படி திரும்புகிறப்போ ஏகப்பட்ட தடைகள் அவருடைய வழியில் வருது. அந்த தடைகளெல்லாம் தாண்டி அவர் வந்தாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த திரைப்படத்தினுடைய பிளாட். ஸோ இந்த திரைப்படத்தினுடைய பாசிட்டிவ்ஸ்லாம் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் ஸ்டோரி. ஸோ ஸ்டோரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா பயங்கர அட்வென்ச்சரான ஒரு ஸ்டோரி. இந்த 1001 திரைப்படத்துலலாம் எப்படி அந்த சோழ தேசத்தை நோக்கி போகிறப்ப ஏகப்பட்ட தடைகள் வரும், ஃபேண்டஸியான தடைகள் எல்லாம் வரும். அதெல்லாம் தாண்டி அவங்க போவாங்க இல்லையா, அதெல்லாம் பார்க்கறதுக்கு எப்படி இவ்வளோ அட்வென்ச்சரஸாக இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த திரைப்படத்தில் நிறைய தடைகளெல்லாம் வருது. ஒவ்வொன்றுமே தரமான தடைகள். அதெல்லாம் அவங்க கடந்து வர்ற காட்சிகள் எல்லாம் அவ்வளோ சூப்பராக படமாக்கியிருக்காரு நம்ம கிறிஸ்டோபர் நாலன் அவர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது புதுசான பிரச்சனைகள், நாம் யோசிக்க முடியாத மாதிரி பலவிதமான பிரச்சனைகள் எல்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணுற மாதிரி காட்டுவாங்க. அதெல்லாம் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அந்த பிரச்சனையை தாண்டி அவங்க எப்படி போகிறாங்க, அந்த சீன்ஸ் எல்லாம் அப்படியே இன்ட்ரெஸ்டிங்காக உட்காந்து பார்க்க வச்சிருக்காரு நம்ம கிறிஸ்டோபர் நாலன் அவர்கள் அப்படின்னு தாங்க சொல்லணும். ரெண்டாவது பாசிட்டிவ் வந்துட்டு ஸ்க்ரீன் பிளே தான். அதாவது இந்த தடைகளெல்லாம் இருக்குது அப்படின்னு கதையாக சொல்கிறத விட அதை ஸ்க்ரீனில் கொண்டு வந்து காட்டியிருக்காரு பாருங்க, அந்த விதம் தான் ரொம்ப அழகு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஸ்டார்டிங்கில் மன்னர் இன்னும் திரும்ப வரல அப்படிங்கிறப்போ அந்த நாட்டுக்குள்ளே என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் அதை அப்படியே ஒரு மாதிரி காட்டிட்டு, அதுக்கப்புறம் அந்த மன்னர் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளெல்லாம் ஃபேஸ் பண்ணி வராரு அது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக படமாக்கியிருந்தாரு. ஆனால் என்ன கொஞ்சம் பொறுமையாக தான் போகும். ஆனால் நமக்கு போர் அடிக்கிறதோ லேக் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகிறதோலாம் இருக்காது. படம் பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம். அந்த 3 மணி நேரத்துக்கு ஏற்ற மாதிரி பொறுமையான ஒரு ஸ்க்ரீன் பிளே தான். பட் இருந்தாலுமே அட்வென்ச்சரஸாகவும் இருந்துச்சு, எக்ஸைட்டிங்காகவும் இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரி தான் படமாக்கியிருந்தார் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே இது ரெண்டுமே பாஸா. அடுத்தது கேரக்டர் டிசைனிங். நம்ம ஒடிசியஸ் அப்படிங்கிற அந்த ஒரு கேரக்டர் தரமாக வடிவமைச்சிருக்காரு நண்பர்களே. ஸ்டார்ட் டு எண்டு அந்த ஒரு கேரக்டர் தான் படத்தை அப்படியே தாங்கி நிற்குது அப்படின்னே சொல்லலாம். நம்ம மேட் டேமன் அவர்கள் அந்த கேரக்டர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பின்னி படம் எடுத்துட்டாரு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஒரு கேரக்டர் தான் அப்படியே படத்தையே தாங்கி நிற்கும். மற்ற கேரக்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தேவைப்படுற அளவுக்கு தான் வராங்க. அதாவது நம்ம டாம் ஹாலண்ட் அவருடைய கேரக்டராக இருக்கட்டும், அப்புறம் ஒடிசியஸோடைய ஒய்ஃப் கேரக்டர், அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான ஸ்க்ரீன் பிரசன்ஸ் இல்லை. ஆனால் அவங்க வந்த அந்த இம்பாக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ எல்லா கேரக்டர்ஸையுமே வேணுங்கிற அளவுக்கு கரெக்டாக டிசைன் பண்ணி வடிவமைச்சிருக்காரு நம்ம கிறிஸ்டோபர் நாலன் அவர்கள். ஆக மொத்தத்தில் முக்கியமான 3 பாஸ்: ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே அண்ட் கேரக்டர் டிசைனிங். 3மே வந்துட்டு பார்த்தீங்கன்னா தரமாகவே பண்ணிட்டாரு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இதுக்கு மேலே நெகட்டிவ் சொன்னாலுமே வந்துட்டு அது பெருசாக நிற்க போகிறது கிடையாது. இந்த படம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிளாக் பஸ்டர் ஆக போகுது, அதை யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அப்புறம் நிறைய பேர் வந்துட்டு இந்த கேஸ்டிங்லாம் கொஞ்சம் மொக்கையாக பண்ணிட்டாரு. அதாவது ஹெலன் அப்படிங்கிற கேரக்டருக்கு ஒரு அழகான பெண்ணை போடாமல் கருப்பாக இருக்கக்கூடிய ஒரு பொண்ணை போட்டாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஆனால் அந்த கேரக்டர்லாம் பெருசாக இந்த படத்தில் வரவே வராதுங்க. 2-3 சீன் தான், அதுவும் தேவைப்படுற சீனில் மட்டும்தான் அந்த கேரக்டர்ஸை காட்டுறாங்க. ஸோ இந்த ட்ராய் திரைப்படத்திலே வந்துட்டு அந்த கேரக்டருக்காக எவ்வளோ பெரிய போர் நடக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அதனுடைய சீக்வல் மாதிரி தான் இந்த திரைப்படம் வருது. ஸோ அப்படி இருக்கிறப்போ இதில் வந்துட்டு ஒடிசியஸ் மன்னர் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணி போகிறாங்க. அந்த ஹெலன் ஆஃப் ட்ராய் அவங்க கேரக்டர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெருசாக இந்த படத்தில் வராத காரணத்தினால என்னதான் கேஸ்டிங் வந்துட்டு தப்பாக பண்ணிட்டாரு அப்படின்னு இருந்தாலுமே அது பெரிய ஒரு பிரச்சனையாகவே இந்த படத்தில் தெரியாது. ஏன்னா அதை நோக்கி அந்த கதை போகிறது இல்லை அப்படிங்கிற காரணத்தினால அது பெரிய ப்ராப்ளமாகவே படத்தில் தெரியல அப்படின்னு தாங்க சொல்லி ஆகணும். அப்புறம் இந்த திரைப்படத்துடைய மியூசிக் பொறுத்த வரைக்கும் கரெக்டான ரேஞ்சில் இருந்துச்சு. ஆனால் அந்த செகண்ட் ஹாஃபில் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வரும், அந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொளுத்தி விட்டுருந்தாங்க மியூசிக் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அதுவும் வந்துட்டு அந்த பேஸ் எஃபெக்ட் அதெல்லாமே தரமாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். மியூசிக் பொறுத்த வரைக்கும் படத்துக்கு தேவையான அளவு இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆக மொத்தத்தில் ஒரு திரைப்படத்திற்கு அடிப்படையான ஸ்டோரி, ஸ்கிரீன் பிளே, கேரக்டர் டிசைனிங் அண்ட் மியூசிக் 4மே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பக்காவா இந்த படத்தில் அமைஞ்சிருச்சு அப்படின்னு தாங்க சொல்லி ஆகணும். ஆனால் நெகட்டிவ்ஸ்மே இந்த திரைப்படத்தில் இருக்கு. என்ன அப்படின்னா செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா திடீர்னு ஹாலிவுட் படமா இல்லாமல் ஒரு மாதிரி இந்தியன் படம் மாதிரி ஆயிடுச்சு. லைக் நான் எப்படி சொல்றேன்னா, இந்த கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட் வைக்கிறதுக்காக நம்ம இந்தியன் டேரக்டர்ஸ் வந்துட்டு மாசா பிஜிஎம் போட்டு விட்டு வெறித்தனமான அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் காட்டுவாங்க தெரியுமா. அந்த மாதிரி காட்டுறதுக்காக சில லாஜிக்கலி வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரெக்ஷன்ஸ்லாம் பண்ணி அந்த மாதிரி காட்டியிருக்காங்க. அது கூஸ் பம்ப்ஸ் கிரியேட் பண்ணுது. அந்த ஒரு மொமெண்ட் வந்துட்டு நல்லா ஒர்க் ஆச்சு. ஆனால் அதுக்கு பின்னாடி லாஜிக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையாவே இடிச்சுது அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ நான் எந்த இடம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக படம் பார்த்தவங்களுக்கு புரியும். அதாவது நம்ம ஹீரோ கேரக்டரை ஒரு ஹீரோ கேரக்டராக காட்டணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் சுற்றி வளைச்சி வந்திருந்தாங்க. அந்த மொமெண்ட்லாம் வந்துட்டு என்னடா இது நம்ம கிறிஸ்டோபர் நாலன் படமே இது இல்லையே. அதாவது நம்ம இந்தியன் டேரக்டர்ஸ் தான் இப்படி பண்ணுவாங்க. அதாவது நம்ம ஹீரோக்கு ஏதாவது கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட் வைக்கணும், மாஸ் சீக்வன்ஸ்லாம் வைக்கணுங்கிறதுக்காக லாஜிக்கலாக சின்னதாக ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டு வருவாங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயங்களெல்லாம் கிறிஸ்டோபர் நாலன் அவர்கள் பண்ணியிருந்தார் இந்த திரைப்படத்தில். ஸோ அதெல்லாமே கொஞ்சம் தவிர்த்துருக்கலாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு நெகட்டிவ்ஸாக நான் பார்க்குறேன். பட் அந்த நெகட்டிவ்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணு முன்னாடி பெருசாக நிற்காது. ஏன்னா வந்துட்டு நம்ம அந்த கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட்டில் மூழ்கி போய் கிடப்போமா,
அதனால் அந்த இடத்துல லாஜிக் மிஸ்டேக் இருக்கா, இல்லை இதை முன்னாடியே பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரியான ஃபீல்லாம் நமக்கு வராது. நம்ம நல்லாவே என்ஜாய் பண்ணிட்டு இருப்போம் அப்படின்னு தான் சொல்லியாகணும். அண்ட் இந்த படத்தினுடைய ஃப்ரேம்ஸ், ஒவ்வொரு ஃப்ரேமே வால்பேப்பர் வைக்கலாங்க மொபைலுக்கு. அந்த ரேஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேமை செதுக்கி வச்சிருக்காரு நம்ம கிறிஸ்டோபர் நோலன் அவர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். அதுவும் முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தை பெரிய ஐமேக்ஸ் ஸ்க்ரீன் அல்லது எபிக் ஸ்க்ரீனில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நான் வந்துட்டு கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய எபிக் ஸ்க்ரீனில் தான் பார்த்தேன் இந்த திரைப்படத்தை. ஸோ அதே மாதிரி உங்கள் ஊரில் தேட்டர்ஸ்லேயே இருக்கக்கூடிய பெரிய ஸ்க்ரீன் எதுவோ அதை தேடி போயிட்டு இந்த படத்தை பாருங்கள். அப்படி பார்த்தா அப்படியே அந்த படத்தின் உள்ளே நம்ம போன ஒரு ஃபீலை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் அந்த அட்வென்ச்சரஸான காட்சிகள் இருக்குது, அந்த மான்ஸ்டரை காட்டுறது, அப்புறம் பெரிய சுழலை காட்டுறது, ட்ரெய்லர்லேயே பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் அந்த அட்வென்ச்சரஸான காட்சிகள் எல்லாம் அவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குறப்போ இன்னும் பயங்கர எக்ஸைட்டிங்காக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமுமே இல்லை அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது இந்த படத்துக்கு ரிப்பீட் வேல்யூ பெருசாக கிடையாது. அதாவது திரும்ப திரும்ப பார்க்க வைக்கணும் நம்மள, அந்த மாதிரியான ஒரு திரைப்படம் கிடையாது. ஒரு வாட்டி தான் பார்க்க முடியும். அதனால ஒரு வாட்டி தான் பார்க்க முடியும் இந்த திரைப்படத்தை. அந்த ஒரு வாட்டி நல்ல பெரிய ஸ்க்ரீனாக போய் பார்த்துருங்க. ஸோ இந்த சின்ன சின்ன ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பயங்கரமான அட்வென்ச்சரஸான ஃபீல் உங்களால் அடைய முடியுமா அப்படின்னு கேட்டால் எனக்கு சொல்ல தெரில. ஒரு வாட்டி பார்க்குற மாதிரியான திரைப்படம் தான் அது. அதனால் ஒரு நல்ல ஸ்க்ரீனாக பார்த்துடுறது நல்லது. சரி, ஓகே நண்பர்களே, இந்த ஆடிசி திரைப்படத்திற்கு என்னுடைய ரேட்டிங்ஸ் என்னன்னா 8/10. ஸோ நீங்கள் இந்த ஆடிசி திரைப்படத்தை பார்த்துட்டீங்களா? உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்தா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்லாம் சொல்லிட்டு போங்க. உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.